சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பரும் உன்னத தேவனமாக்கிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் மீது தமது கிருபையை பொழிந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவராக. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பைபிள் ஸ்டடியை ஒரு ஒழுங்கான ஒரு முறையில் நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க, அது மிகுந்த சந்தோஷம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் பார்க்கும்போது என்னடா இது தலைப்பெல்லாம் வேறு மாதிரியாக இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? வெரி குட், ரொம்ப நல்லதான். வருகின்றதான ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி காலை 10 மணி முதற்கொண்டு 3 மணி வரைக்கும் ஒரு விசேஷத்த பிரார்த்தனை. அதாவது உலகம் எல்லாம் ஏதோ ஒரு அளவில் அந்த நாளில் உங்களுக்கு லீவ் இருக்கு இல்லையா, வேலை மேலே கூட விடுமுறை இருக்கு. அந்த விடுமுறையை நீங்கள் பயன்படுத்தி ஒரு சரியான ஒரு கல்வாரியை குறித்து நீங்கள் தியானம் பண்ணணும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் வருகின்ற ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி உலகமே பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் பெரிய வெள்ளிக்கிழமை, நல்ல வெள்ளிக்கிழமை அப்படியெல்லாம் வேதத்தில் கிடையாது. எல்லா நாளையும் இறைவன் நல்ல நாளாகவே படைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்க நாம் அந்த நாள் உலகம் அழைக்கிறதுனால் அந்த வெள்ளி அன்று நாம் இறைவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கூட நாம் குடியிருக்கும்படியாக வருவது மிகுந்த ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லலாம். அந்த நாளுக்குரிய ஒரு தலைப்பு, எல்லா சபைகள்லையும் கல்வாரியை குறித்து 7 வார்த்தைகளை வருஷம் தியானிப்பாங்க. அல்லது ஒரு முறை ஊழியக்கார் பிரசங்கித்து விட்டார் என்று சொன்னால் அடுத்த முறை இன்னொரு அதே சபைக்கு வேறொரு ஊழியக்கார் வருவார். இப்படி யாராவது ஒருவரை வைத்து அந்த 7 வார்த்தைகளை அதிகமாக தியானம் பண்ணுவாங்க. சில திருச்சபைகளில் 7 வார்த்தை பலமுறை நம்ம எடுத்துட்டோமே என்ற காரணத்திற்காக கல்வாரியை குறித்து மற்ற ஏதாவது பகுதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை குறித்து தியானிக்க எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு நம்முடைய சபை கல்வாரியில் சொல்லப்பட்ட அந்த 7 வார்த்தைகள் பலமுறை நான் சொல்லியிருந்தோம். அவைகள் பல்வேறு வகைகளில் இருப்பதுனால் சொல்லப்போம் என்றால் ஒவ்வொரு சத்தியத்தையும் 7 வகை 8 வகையில் விதவிதங்களில் தியானிக்கும்படியாக இறைவன் நமக்கு கொடுத்த நல்ல அருள். அதாவது இந்த முறை நாம் இந்த சிலுவையின் 7 வார்த்தைகள், இந்த 7 வார்த்தைகள்ல 5வது வார்த்தை ஹேலி ஹேலி லாம சபக்தானி என்று சொல்லக்கூடிய அரமிக்கு மொழியில இறைவன் சிலுவையில் பொழிந்த அந்த 7 வார்த்தைகளில் இந்த 5வது வார்த்தையை தான் 10 மணி முதற்கொண்டு மாலை 3 மணி வரைக்கும் தியானிக்கும்படியாக நாம் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால இந்த தெய்வ பிள்ளைங்க, சத்தியத்தை குறித்து வாஞ்ச உள்ள பிள்ளைங்க, சத்தியத்தின் மீது தாகம் உள்ள பிள்ளைங்க, இன்னும் நான் ஆண்டுக்குள்ள வளரணும் என்ற நல்ல மனம் உள்ள பிள்ளைங்க, நாம் எல்லோரும் படிப்படியாக தான் திருந்து, நாம் எல்லோரும் படிப்படியாக தான் வளர்ந்து, நாம் எல்லோரும் படிப்படியாக தான் அறிந்து, நாம் எல்லோரும் படிப்படியாக தான் தெய்வ தண்டையில் சேர முடியும். அப்படி இருக்க கடவுள் இத்தனை வயசை நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அத்தனை படிகளை நாம் கடந்து மெதுவாய் அடைய வேண்டிய இலக்கு, அடைய வேண்டிய அந்த இலக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதற்குள்ள நாம் போகும்படியாக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சத்தியத்தில் தான் காணப்படுது. அதனால இந்த சத்தியத்தின் மீது பிரியமுள்ள பிள்ளைங்க தயவு செய்து இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அது உண்மையிலேயே நேரடியாக சத்தியத்தை கேட்பது குதூகலமான ஒரு விஷயம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பராக. ஹேலி ஏலி லாம சபக்தானி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒவ்வொரு இந்த உலகம் அழைக்கக்கூடிய பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் சிலுவையின் 7 வார்த்தைகளை தியானிப்பாங்க. அந்த 7 வார்த்தைகளை தியானிப்பது உண்மையிலேயே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவை குறித்து
ஒரு நல்ல அபிப்பிராயம் அல்லவிட்ட தங்களை குறித்து ஒரு அனலைஸ் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை அந்த நாள்ல மக்களுக்கு கொடுக்க முடியும் என்ற நல்ல நோக்கத்துல தான் எல்லா சபைகள்லயும் உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பார்கள். இதை கேட்கக்கூடிய சில பிள்ளைங்க நீங்க கேட்கலாம், நாங்க தூர தேசத்துல இருக்கிறோமே, தூர இடத்துல இருக்கிறோமே, எங்களுக்கு ஏதாவது செய்தி கிடைக்குமா என்று. அது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். சென்ற முறை இதே போலதான் நான் குட் ஃப்ரைடே அன்று நான் செய்தி அனுப்பியிருந்தேன். ஒழுங்காக அவர்கள் கேட்கவில்லை. ஒழுங்கு என்று சொன்னால் சபையாரா கூடி வந்திருக்கணும், அது இல்லை என்று கேள்விப்பட்டு கொஞ்சம் மன வருத்தம் அடைந்தேன். வேலை மேல அப்படியே இருந்துகிட்டு பொழுதுபோக்காக அந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கிறதாக அது வதந்தி வந்ததுனால் மிகுந்த துக்கம். சோ சபையா கூடி வரணும் என்று சொன்னா சபையா தான் நம்ம கூடி வரணும். சோ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு கேட்கலாம் என்பது, அதற்காக நாம் பிராயசப்பட்டு செய்கிறது வீணாகிவிடும். சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதனாலதான் இந்த கல்வாரியை குறித்து நாம் தியானிக்கணும் என்று சொன்னால் ஒரு நாள் ஒரு இடம் என்று சொல்லி அநேகருடைய ஆத்மா நம்ம எல்லோருமே ஐக்கியம் பட்டு வந்து நாம் கேட்கும் போது மிகுந்த ஆசீர்வாதம். சரி, நான் நேரடியாக பாடத்துக்கு நான் போயிடுறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46 வசனமும், மார்க் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34 வசனமும். 2 வசனத்தை சொல்லிட்டேன், மீண்டுமாக சொல்றேன், கேட்டுக்கங்க. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46 வசனம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34 வசனம். இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் சிலுவையின் 5வது வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிறது. லூக்காவும் யோவானும் இந்த வார்த்தையை எழுதவில்லை. ஏன் லூக்காவும் யோவானும் எழுதவில்லை என்பதற்கெல்லாம் நாம் தியானம் பண்ற அளவுக்கு இப்போ பொறுமை நம்ம கிட்ட இல்லை. ஏன் சொன்னா அந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த செய்தியேன்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது வேற நான் பேசுவேன் என்றால் அது கடினம். அதனால இந்த நாள்லயே நான் ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப பாருங்கள், இந்த செய்தி 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்ம 3.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா மாலை நேரம். இந்த செய்தியில என்னெல்லாம் அடங்கி இருக்கலாம். அதனால இந்த நேரத்தை கடக்காம சீக்கிரமாக உள்ள போய் இதுல என்ன இருக்கு அப்படி நாம் பார்த்து விடுவது ரொம்ப நல்லது. அப்போ இந்த சிலுவையின் 5வது வார்த்தை எங்கெங்க மிஸ் ஆகுது பாருங்க. யோவான் இடத்துல மிஸ் ஆகுது, லூக்கா இடத்துல மிஸ் ஆகுது. ஆனால் இந்த வார்த்தையை கவனமாய் மத்தேயு மற்றும் மார்க் இந்த இருவர் தான் இந்த வார்த்தையை பதிக்க செய்திருக்கிறார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என் கைவிட்டீர் என்ற இறைவனுடைய அந்த வார்த்தையை சிலுவையில் பொழிந்த மரணத்தன்று கடைசியா பேசிய 7 வார்த்தைகள் என்கிற விஷயத்தில் இது பதிக்கப்பட்டிருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி இறைவனுடைய இந்த 5வது வார்த்தையை தியானிக்காத திருச்சபைகளே கிடையாது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என் கைவிட்டீர், அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் அநேக நேரங்கள்ல ஆறுதலான பிரசங்கங்களை கூட அநேகர்கள் செய்திருக்கிறது என் சிறு வயது முதற்கொண்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சோ என் தேவனே, என் தேவனே, ஏன் என் கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து அங்கலாய்க்கிறது போல என் அருமை பிள்ளைய நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? இதோ ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இப்படியெல்லாம் நிறைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். சோ அது சிறு வயது. அதனால தான் அந்த வயதுல நான் கேட்கும் போது அது கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்க இல்லையா, பெரியவர்களுக்கு தலையாட்டி கொண்டு வந்து விடுவான். சத்தியத்துல வளர வளரதான் நமக்கு சந்தேகங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். சந்தேகம் என்று சொல்வதை விட கேள்விகள் நிறைய வர ஆரம்பிக்கும். கேள்விகள் தான் உண்மையிலேயே சத்தியத்தை அறிவதற்கு ஏதுவான ஏணிப்படிகள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சோ இப்படி இருக்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த இடத்துல இறைவன் அங்கலாய்த்து பேசிய வார்த்தை உண்மையிலேயே அங்கலாய்த்து பேசிய வார்த்தை தானே? சற்று நீங்க நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இதை சொல்லுவதற்கு முன்னாடி நான் சிறு வயதிலிருந்து என்னெல்லாம் கேள்விப்பட்டேன் என்கிற ஒரு 4 விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த ஆன்சருக்கு நேராக போய்விடுகிறேன். சோ இந்த ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால தான் இதை நாங்கள் யூடியூப்லயும் பகிர்ந்து கொள்ளும்படியாக மனம் வைத்தோம். யூடியூப்ல எல்லா செய்தியும் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல என்ற காரணத்திற்காக தான் ஒரு சின்ன கட்டுப்பாடு, அவ்வளவுதான். சத்தம் என்ற ஆன்லைன் சத்தியத்தின் பெருவிழாவை நான் நடத்தும் போது மிகுந்த சந்தோஷம் பட்டேன்.
ஒரு சிம்மு மட்டும்தான் நாங்க ஜூம் மீட்டிங்ல ஏற்றுக்கிட்டோம். அப்படி அந்த ஒரு சிம்மை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க எத்தனை பேர் குடியிருந்தாலும் அது நல்லது, அதாவது எங்களுக்கு அந்த லக்கம் வரணும் என்ற காரணத்துக்காக அப்படி நாங்க பிரமித்து போன ஒரு சிம்முக்கு ஒரு 4 பேர் அந்த வீட்டில் குடியிருந்தாலும் கொஞ்சம் குறைவு. நீங்கள் மெய்யாகவே 500க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க கூடி வந்து சத்தியத்தின் பெருவிழாவில் 5 நாட்கள் நீங்கள் ஆன்லைன்ல கூடி வந்து சத்தியத்தை கேட்டது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. ஸோ 500க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அந்த சத்தியத்தை விடாம்பிடியாக நீங்கள் கேட்டு கர்த்தரிடத்தில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம், சத்தம் என்ற செய்தி எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கும் என்பதில் ஐயமே கிடையாது. நிச்சயமாக கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் போது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எல்லா செய்தியும் யூடியூப்ல பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு கஷ்டம். ஏனவைதான் இந்த செய்தியை நாம் பார்ப்போம்னா இது என்னால் முடிந்ததை பகிர்ந்து கொள்ளுகிற கேளுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் இதில் அடங்கியிருக்கிறது. மற்றும் அல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய சத்தியம் எந்த வகையில் உங்களுக்கு விடுதலையாக்க போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளதான் போகிறீர்கள். சரி, 4 விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். எந்த விஷயத்துல? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இந்த 27ஆம் அதிகாரம் இந்த 46 வசனம் 27-46. ஏலி ஏலி லாம சபக்தானி என்று அரமிக்கு மொழியில இறைவன் பேசினாரு. அந்த வார்த்தையை குறித்து என் சிறு வயதிலிருந்து என்னென்ன ஊழியக்காரர்கள் பேசினார்கள் என்று கணக்கெடுத்தால் எல்லோரும் பேசிய விதம் ஒரு 4 விதத்துல தான் பேசியிருக்கிறார்கள். அப்ப அந்த 4 விதம் எது அப்படி நம்ம உற்று பார்ப்போம் என்று சொன்னால், ஆஹா, கடவுள் உண்மையாகவே அந்த வார்த்தையை பேச காரணம் என்ன? ஏன் இறைவன் அந்த வார்த்தையை பேசினார்? உலகத்துடைய எல்லா பாவங்களும் இறைவன் மீது சுமத்தப்பட்டதுனால், உலகத்துடைய எல்லா அக்கிரமங்களும் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்டதனால் அந்த சுமையை தாங்க முடியாம தான் மரணிக்க போகிற அந்த நேரத்தை எண்ணி, தான் நரகத்துல தனிமையா இருக்க போறேன் அந்த நேரத்தை எண்ணி இயேசு கிறிஸ்து உலக சார்பில் கதறி அழுதார். ஏலி ஏலி லாம சபக்தானி என்று சொல்லி கதறி அழுதார் என்றுதான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட பிரசங்கம். இன்னும் அந்த பிரசங்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சிலுவையின் 7 வார்த்தை என்ற பிரசங்கத்துடைய புத்தகத்தை எடுத்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் அரிதான விஷயம், அரிதான விஷயம். அதனாலதான் இந்த அரிதான விஷயத்தை நீங்க கேட்பது மிக அவசியம். நான் இப்ப சொல்ல போகிற விஷயம் சத்தியத்திற்குரிய விஷயம். அதனால இந்த சத்தியத்துக்குரிய விஷயத்தை நீங்கள் கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். சரி, உலகத்தினுடைய பாவம் அவர் மீது சுமக்கப்பட்டது, அது உண்மையான வார்த்தை. உலகத்தினுடைய அக்கிரமம் அவர் மீது சுமக்கப்பட்டது, அதுவும் உண்மையான வார்த்தை. அவர் பாதாள வரைக்கும் செல்ல வேண்டியதாக இருந்தது, அதுவும் உண்மையான வார்த்தை. சற்று நேரம் பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து கைவிடப்பட வேண்டியது, அது உண்மை என்று சொல்றமே, அதுதான் பொய், அதுதான் உண்மை அல்லவே அல்ல. ஏன் அப்படி நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா, ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தா, மெய்யாகவே நம்முடைய அக்கிரமம் அவர் மீது சுமத்தப்பட்டது, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் தண்டிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. வாய் தரவாமல் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல, மயிர்கத்திரனுக்கு முன்னாடி வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல கிறிஸ்து மௌனமாக இருந்தார். இதெல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதற்கெல்லாம் வசனம் உண்டு, அது ஒருபோதும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இயேசு கைவிடப்படுவார் என்ற ஒரு துள்ளி வசனம் கூட பைபிள்ல கிடையாது. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து கைவிடப்படுவார் என்ற துள்ளி வசனம் கூட பைபிள்ல கிடையாது. கைவிடப்பட முடியாது. ஒரு துள்ளி நேரம் கூட இறைவனை அகன்றிருக்க முடியாது. நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு 3 மணி நேரம் உலகத்தில் இருக்கிற எல்லா காற்றையும்
நிற்பாட்டு செய்யற மாதிரி. உலகத்துல இருக்கிற எல்லா காற்றையும் 3 மணி நேரம் சொல்லிட்டோம் பாருங்க. 3 நாளைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை காற்றையும் நிற்பாட்ட செய்வது என்பது தான் நீங்க உங்களுடைய வாதமா இருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. 10 நிமிஷத்துக்கு மேல என்னை போன்ற ஆட்கள் மூச்சை தாக்கு பிடிப்பார்களான்னு தெரியாது, நான் இன்னும் சோதிக்கல. சில பிள்ளைங்க 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார்கள். காற்று இல்லாம இருக்க முடியுமா? 5 நிமிடம் கூட அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏதோ முத்தி எடுக்க போறோம், 1 மணி நேரம் மூச்சை தாக்கு பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா இது சிந்தனைக்கு எட்டாத ஒரு ஸ்ட்ரென்த், சிந்தனைக்கு எட்டாத ஒரு பலன். அவர்களை பாராட்டுகிறேன். ஆனா நம்மை போன்ற ஒரு சாதாரண மக்கள் 10 நிமிஷம் தாக்கு பிடிப்போமா? 25 நிமிடங்கள் காற்று இல்லாம தாக்கு பிடிக்க முடியும் என்று சொன்னால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை என்று சொல்லலாம். சரி, அப்படி இருக்க ஒரு 3 நாளைக்கு காற்று இல்லாம உங்களால இருக்க முடியுமா? ஒரு 3 நாளைக்கு காற்று இல்லாம நீங்க இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். தண்ணி இல்லாம மனுஷன் 40 நாள் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, தண்ணி அருந்தாமல் மனுஷன் 40 நாள் இருக்கலாம். உணவு அருந்தாமல் மனுஷன் 40 நாள் இருக்கலாம். உணவை ஒருவேளை அருந்துகிறேன் என்று சொன்னால் தண்ணி இல்லாம வருஷம் கணக்குல கூட இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த வார்த்தையை. உணவை ஒருவேளை மனிதன் உண்ணுவான் என்று சொன்னால் தண்ணி இல்லாம வருஷம் கணக்குல கூட இருந்து விடலாம். ஆனால் பொதுவாக எடுத்துக்கிட்டு பார்த்தா மனிதனுடைய பாடி 40 நாள் தான் தாங்கும். உண்ண உணவும் குடிக்கிற தண்ணியும் இல்லை என்றால் 40 நாள் தான் இந்த உடல் தாங்கும். அதற்கு மேல் இந்த உடலுக்கு சக்தி இல்லை. வேற மாற்றங்கள் திடீர்னு பாடியில வந்துடும். சிந்தனை என்ன சொல்லிடும்? கை காலெல்லாம் செத்து போச்சுன்னு தவறான கருத்தை சொல்லிச்சு அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இதை நான் பேசுவது பொதுவா கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கிறவங்களுக்காக நான் பேசல. நாங்கெல்லாம் 80 நாள் சாப்பிடாம இருப்போம், அதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டு. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் முட்டாள். ஒருத்தர் கின்னஸ் ரெக்கார்ட்ல கையிலேயே நடந்து 3 கிலோமீட்டர் கையிலேயே நடந்தாராம். முட்டாள். கடவுள் தான் காலை கொடுத்திருக்கிறாரு, காலில் நடக்கலாம் இல்லையா? இப்ப மனுஷன் கையில நடந்து அவன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணானா. இன்னொருத்தன் தன்னுடைய முடியால லாரியை இழுத்தானா. முட்டாள். கை தான் கொடுத்திருக்கிறார், கயிறை தான் கொடுத்திருக்கிறாரு, எதுக்கு முடியல இழுக்க போனேன்? இப்படி இந்த உலகம் முட்டாளான கின்னஸ் ரெக்கார்டை பெற இருக்கும் போது நான் சொல்லக்கூடிய 40 அங்க கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்க கூடாது. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 40 நாள் உண்ணாமல் குடியாமல் இருப்பதுதான் ஸ்ட்ரென்த். அதற்கு மேல் சிந்தனை கை கால் செத்து போச்சுன்னு சொல்லிச்சுன்னா சிந்தனை முடிஞ்சு போச்சு. மெய்யாகவே உங்களோட கை கால் விழுந்துரும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குதிரை மேல சவாரி செய்கிறவர்களை பார்க்கும் போது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, குதிரை என்று சொல்லுகிறேன், கார் ஓட்டுகிறது கூட சொல்றேன். இந்த கார் ஓட்டும் போது ஒரு கால் ஒருவருடைய எக்ஸலேட்டர் மேலேயும் இன்னொரு காரு பிரேக் மீதும் உஷாராக வைத்து அதை பேலன்சிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பேலன்சிங் பண்ணி அந்த டோவை எடுத்து அது மேல அவர்கள் வைத்து அந்த காரை ஓட்ட பல மணி நேரம் ஓட்டுதல் சென்ற உடனே வெளியே வரும்போது கொஞ்சம் நொண்டுவார்கள். நீங்க பாத்தீங்களா? ஏன்னா அந்த வழி அது மருத்துவம் கால். ஏன்னா காலை அசைக்க கூடாது. அசைக்காம அப்படியே ஓட்டுவதனால்தான் அவர்களுக்கு அந்த கால் வந்துட்டு சிந்தனை என்ன சொல்லிடுமா, காலுக்கு என்னவோ ஆயிட்டுக்குதுன்னு சொல்லிடுமா. எது? இந்த 3 மணி நேரம் 8 மணி நேரம் கார் ஓட்டுறதுல இந்த சிந்தனை அவ்வளவு சீக்கிரம் போய் அந்த பிளட் ஸ்லாட்டுங்களுக்கெல்லாம் சொல்லிடுது இந்த காலில் என்னவோ ஏற்கப்பட்டிருக்குன்னு. அதனால அந்த கால் அசையாம அப்படி இருந்துட்டா நாம சில விபரீதங்களை சந்திக்க நேரிடும். அதனால இந்த லாரி ஓட்டுறவங்கெல்லாம் எதுவுமே இல்லை, காலி ரோடு தானே என்று சொல்லி கால்களை வைப்பதற்கு பதிலாக அந்த எக்ஸலேட்டர் மேல செங்கல் கல்லுகளை வைத்துக் கொண்டு ஓட்டி விடுகிறார்கள். திடீர்னு யாராவது குறுக்க வரும்போது அந்த கல்லை எடுத்து இவங்க காலை வைத்து பிரேக்க பிரஸ் பண்ணதற்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிருது. இது நான் கண்ணார பார்த்தது, அனுபவத்தால் லாரிக்காரங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இல்லையா? சரி, அது போட்டோம். குதிரை ஓட்டுகிறவர்களை பார்த்தீர்களா? நீங்க பார்க்கும்போது மகாராஜா அப்படியே குதிரை ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குதிரையுடைய பாடி எவ்வளவு பெருசு. அந்த பாடி மேல இவங்க உட்காரணும் அப்படின்னா அந்த 2 காலம் அப்படியே விரிஞ்சிடும்.
இதெல்லாம் நீங்க சிந்திக்கிறதுல 2 காலம் அப்படியே விரிஞ்சிடும். அந்த போற வேகத்துல சத்துரு துரத்திட்டு வரான். அல்லாவிட்டால் அன்னைக்கு இருந்த ஒரு உலகம் தெரியும் இல்லையா, கள்ளர்கள் இருப்பார்கள், யார் வேணுமென்றாலும் இருக்கலாம். அதனால அந்த குதிரையை வேகமாக ஓட்டுவார்கள். இன்னைக்கு இருக்கிற தார் ரோடா அது, மேடு பள்ளங்கள். அப்ப அந்த குதிரை வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். நீ கீழே விழுந்துருவேன்ற அக்கறை குதிரைக்கு இருக்காது. குதிரைக்கு என்ன தெரியுமா, ஓட வேண்டிய வேகத்துல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய அக்கறை. அப்போ அந்த காலுக்கு 2 பக்கம் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் மீது அவன் பேலன்சிங் பண்ணிக்கிட்டே அந்த குதிரையை ஓட்டும் போது அவன் பல மணி நேரம் பிரயாணித்து குதிரையில இருந்து கீழே இறங்கின உடனே அவனால ஓட முடியாது. ஏன்னா கால்களுக்கு வேறு விதமான தகவல் சிந்தனை சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஓட முடியாம உடனே குதிரையிலிருந்து கீழே இறங்கின எவனும் ஓட முடியாது. அதே போலதான் அஸ்ட்ரோனெட்ஸ் என்று சொல்லக்கூடிய சேட்டலைட்ல வேலை செய்யுங்க. சேட்டலைட்ல வேலை செய்யுங்க, 1 வருஷம் 2 வருஷம் அங்க வேலை செஞ்சுட்டு வந்துருவாங்க. அப்படி அவங்க வந்த உடனே அவங்கள அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சஸ்ல அப்படியே அவங்கள படுக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஏன் அப்படி கூட்டிட்டு போறாங்க? ஏன்னா அந்த சேட்டலைட்ல இருந்து வந்த வேகமும் சேட்டலைட்ல அவங்க இருந்த அந்த என்ன சொல்லலாம், அந்த 1 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த கால்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால் என்ன தெரியுமா சொல்லணும், அதனுடைய நரம்பு சிந்தனைக்கு போயிட்டு அங்க ஒரு காலே இல்லை அப்படின்னுடமா, அங்க ஒரு காலே இல்லை அப்படின்னுடமா. ஏன்னா அந்த கால் பூமியில படல. அவங்க ஆகாயத்துல அந்த பிளைட்டுக்குள்ள அப்படியே பறந்துட்டே இருப்பாங்க. அந்த ராக்கெட்டுக்குள்ள அப்படி பறந்துட்டே இருப்பதனால் அவர்களுக்கு அந்த கால் கீழே படாததுனால் அந்த நரம்புகள் சிந்தனைக்கு போய் சொல்லிடுமா, கால் என்பது கிடையாது அப்படின்னு. அதனால அந்த பூமியில இறங்கின உடனே அவங்களால நடக்க முடியாது. பல நேரங்களில் காஃபி குடித்துக் கொண்டிருப்பார்கள், நடுக்கத்துல காஃபி கிளாஸ் கூட விட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை பாதிக்கப்படுகிறது. ஆகாயத்துல நம்ம வேலை செய்ய போனா சிந்தனை பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே என் அன்பு தெய்வ பிள்ளைகளை. அப்படி இருக்க காற்று இல்லாம 3 நாள் இருக்க முடியாமா நான் கேட்கிறேன். காற்று இல்லாம 3 நாள் இருக்க முடியாது என்று சொன்னால் இந்த சிருஷ்டி தேவனை விட்டு 1 நிமிடம் கூட வாழ முடியாது. இந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தா யோசித்து பாருங்க. கடவுள் இன்றி இந்த பிரபஞ்சம் 1 செகண்ட் கூட இருக்க முடியாது. நீங்க நம்பினால் நம்புங்க, எல்லாம் இறைவனுக்குள்ளதான் இயங்கி வருகிறது. சரி, நம்ம கதையை விட்டுருங்க, கிறிஸ்துவுடைய விஷயத்துக்கு வாங்க. அப்ப கிறிஸ்துவுடைய விஷயத்துல இந்த உலகத்துக்குள்ள எந்த மனிதன் பிரவேசித்தாலும் பாவம் செய்யாமல் அவனால இருக்கவே முடியாது. எப்படி இந்த உலகம் காற்றோடு கூட கலந்திருக்கிறதோ, இப்ப பாருங்க, இது ஒரு ஸ்டுடியோ, எல்லாமே அறக்கதவுகள் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணி இருக்கிறேன், எல்லாமே சாத்தி இருக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த அறைக்குள்ள காற்று இருக்கிறது. சோ காற்றை நம்மால பிரிக்கவே முடியாது. எப்படி காற்றை நம்மால பிரிக்க முடியாதோ, இந்த உலகத்துல காற்றை விட பலமாக சின்ன இடத்திலையும் சூழ்ந்திருக்கிற இன்னொரு விஷயம் எது என்றால் பாவம். பாவத்தை விட்டு ஒரு மனிதன் கூட ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. பாவத்துல இருந்து ஒரு மனிதன் கூட தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஏனவைதான் என் அப்பாவுடைய பிளட்டோ, என் அப்பாவுடைய சிந்தனை, என் அப்பா இடத்திலிருந்து நான் பெற்ற ஜீவன், நான் என்ன செய்தாலும் என்ன பாவம் செய்யாம விடாது. நான் நிச்சயமாக பாவம் செய்தே ஆகுவேன். பாவத்துல மிகப்பெரிய பாவங்கள் எது என்று சொன்னால் உங்க இஷ்டம், எதை வேணுமென்றாலும் கணக்கிட்டுக்கங்க. ஆனா பாவத்துல மிகப்பெரிய பாவம் தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் இருப்பது, விசுவாசத்துல நடக்காமல் இருப்பது, முக்கியமாக சத்தியத்திற்கு தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்வது. அதுல ராமானுஜரும் சேர்றார், புத்தரும் சேர்றார். அவங்க வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் போது ராமானுஜர் அவர் தன்னுடைய சத்தியத்துடைய விஷயத்துல இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாற்று ஈஸியாக நம்மளுக்கு வெளிப்படுத்துது. புத்தரும் தனது வாழ்க்கையில் சத்தியத்துடைய விஷயத்துல இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார். அதனும் மொத்தமா ஒரு விஷயம் சொல்றேங்க,
எந்த மனுஷனும் இந்த உலகத்துடைய பாவத்திலிருந்து தப்பவே முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து, அதாவது தெய்வம் இந்த உலகத்துக்குள்ள வரணும்னா அவரும் மாட்டிக்குவார். எப்படி உலகத்துல வந்த எல்லோருமே இந்த காற்றை எப்படி சேவிக்கிறோமோ அப்படிதான் பாவத்தையும் நம்ம சேவித்து விடுகிறோம், நம்மை அறியாமல். ஏன்னா இது பாவம் நிறைந்த உலகம். அதற்குத்தான் தெய்வம் என்ன பண்ணிச்சு, மனிதனுடைய ரத்தத்துல பிறவாமை பரிசுத்தாவின் அனுகிரகத்தில் அவர் இந்த உலகத்துக்குள்ள வந்தார். இந்த சைடு மதருடைய பிளட்டும் இல்ல, இந்த சைடு ஆண் தகப்பன் என்ற பிளட்டும் இல்ல. நல்லா யோசித்தீங்களா? இது நிமித்தம் தான் கிறிஸ்துவால் பாவம் செய்ய முடியல, இது நிமித்தம் தான் கிறிஸ்துவ பாவங்கள் மேற்கொள்ள முடியல. ஆனா நமக்கு அப்படி அல்ல. நிமிஷத்திற்கும் பாவங்கள் நம்ம மேற்கொண்டே இருக்கும், நிமிஷத்திற்கும் நம் பாவத்துக்கு உள்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவ டச் பண்ண கூட முடியாது. ஏன்னா அவருக்கு எந்த விதமான தகப்ப அல்லவிட்டால் ஆதாம் ஏவாளுடைய கனெக்டிவிட்டி கொஞ்சம் கூட கிடையாது. முற்றிலும் ஆவியானவரால் அவர் உண்மையாகவே அனுகிரகம் பெற்றவர், ஆவியானவரால் அனுகிரகம் பெற்றவர். நல்லா யோசித்தீங்களா? அப்போ கடவுள் எப்படி பாவத்துக்கு அப்பாற்பட்டவரோ அவரை சூழ முடியாது. ஆனா அவருக்கு ஐம்புலன்களும் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஆனா அவருக்கு ஐம்புலன்களும் உண்டு. ஐம்புலன்கள் என்று சொன்னால் என்ன? நாம் நுகர்வது மூலியமாக பாவம் செய்கிறோம். அதனால நுகர்வது இறைவனுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் பார்ப்பது மூலியமா பாவம் செய்கிறோம், அதனால கடவுளுக்கு பார்வை என்பது இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் கேட்பது மூலியமாக பாவம் செய்கிறோம், அதனால இருந்து இறைவன் கேட்காதவர் என்று ஆக முடியாது. நாம் நம்முடைய நாக்காலோ பல விதங்கள்ல நாம் உணர்கிறோம், அதனால கடவுளுக்கு வாயே இல்லை என்று சொல்ல முடியாது. அடுத்தது கடைசியாக ஐந்தாவது, நாம் தொடுவதன் மூலியமாக உணர்வு அடைகிறோம், அதனால கடவுள் தொடுவதற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்ல முடியாது. அப்ப கடவுளுக்கும் ஐம்புலன்கள் உண்டு. நல்ல மறக்காதீங்க, கடவுளுக்கும் ஐம்புலன்கள் உண்டு. ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, ஐம்புலன்களுக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள் நாம், ஐம்புலன்கள் மூலியமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் நாம். ஆனால் உலகத்துடைய மக்களை ரட்சிக்க வந்த தெய்வம் இந்த பாவத்துக்கு அப்பாற்பட்டவர். ஏனெனில் நம்மை போல அவருக்கு பாவத்தின் சாயல் கொடுக்கப்படல, நம்மை போல பாவத்தின் உடம்பு அவருக்கு கொடுக்கப்படல. சோ எனவே பாவத்தை ஒருவர் சுமக்கணும் என்று சொன்னா அவர் பாவியாக இருக்கக்கூடாது. அவர் பாவியாக இருந்து பாவத்தை எப்படி சுமக்க முடியும்? ஏனவைதான் தெய்வம் தெய்வமாகவே பூமிக்குள்ள வந்தது. மனித சாயல்ல இருந்தது, ஆனா பாவத்தின் சாயல்ல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். மனித சாயல்ல இருந்தது, ஆனா பாவத்தின் சாயல்ல இல்ல. எப்படி 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 அது என்னதுங்க? மனித சாயல் பாவ சாயல் சொல்றீங்க. மனித சாயல் என்று சொன்னா பொதுவானது, பாவத்தின் சாயல் என்று சொன்னா அது அவங்களுடைய இஷ்டமானது. இப்போ ஒருவன் கொலை செய்திருப்பான், இன்னொருவன் கொலை என்றாலே என்ன என்று அவனுக்கு அறியாமலேயே இருக்கும். ஒருவன் மெய்யாகவே திருட்டுத்தனம் செய்திருப்பான், இந்த நாள் இன்னொருவன் திருட்டுத்தனம் செய்திருக்க மாட்டான். ஒருவன் வெபிச்சாரம் செய்திருப்பான், இன்னொருவன் செய்திருக்க மாட்டான். இந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன், பாவ சாயல் என்பது வேற, மனித சாயல் என்பது வேற. அப்போ இந்த மனித சாயல்ல கிறிஸ்து காணப்பட்டாலும் பாவ சாயல்ல காணப்படல. பாவிகள ஒருவராக இருந்தார், ஆனா பாவம் செய்யாதவராக இருந்தார். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் அந்த தேவகுமாரன், அப்படி என்றால் அந்த தெய்வம், அவர் எப்படி மெய்யாகவே பாவத்தை செய்ய முடியாத சாயல்ல இருந்தார். ஒரு நிமிஷம் அவர் பரிசுத்தாவின் அனுகிரகத்தில் வெளியே வந்துருவார் நினைச்சுக்க, பாவத்தின் சாயல் உள்ள வந்துடும். ஒரு செகண்ட் கூட, நான் செகண்ட்னு சொல்லிட்டேங்க, அதுக்கு மேல எனக்கு வார்த்தை வரல. ஒரு செகண்ட் கூட அவர் பாவ சாயலுக்குள்ள வரவே கூடாது. வந்தார் என்று சொன்ன முடிஞ்சு போச்சு. அப்படி என்றால் கிறிஸ்து எப்படிதான் எப்படிதான் கடவுளை பிரிஞ்சிருந்தார்?
ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்ற அளவுக்கு கடவுள், அதாவது தேவகுமாரன், ரட்சிப்பை ஏற்படுத்த வந்த தேவகுமாரன் தேவனை பிரிந்திருந்தார், ஆவியானவரை பிரிந்திருந்தார் என்று சொல்ல முடியுமா? சிங்கள் வசனம் கிடையாது, தெரியுங்களா? இயேசு கைவிடப்பட்டார் என்பதற்கு சிங்கள் வசனம் கிடையாது, அது நீங்களாம் வர்ணிக்கிறது. அவர் தேவனால் தண்டிக்கப்பட்டார், அவர் தேவனால் நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டார் என்பது உண்மைதான், தண்டிக்கப்பட்டார் என்பது உண்மைதான். தண்டிக்கப்பட்டார் என்பதற்கும் நொறுக்கப்பட்டார் என்பதற்கும், இந்த ரெண்டு வார்த்தைக்கும் கைவிடப்பட்டார் என்கிற வார்த்தை சூட்டபிள் ஆகாது. அது ஒருபோதும் செட் ஆகாது. இது நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போ என் பிள்ளைய நான் தண்டிக்கிறேன் வச்சுக்கங்க, பிதாவாகிய தேவனை போல என்ன வச்சுக்கங்க, நான் என் பிள்ளைய தண்டிக்கிறேன் ஆனா கைவிட மாட்டேன். புரிந்ததா? ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, ஆனா பிரிவு வராது. ஏன் சொன்னா அந்த சண்டை அங்கேயே தீர்த்து கொள்ளப்படும். சோ எக்ஸாமுக்கு போயிட்டு வந்த பிள்ளை 0 மார்க்ஸ்ல வந்திருக்கு, பிள்ளைய தண்டிக்கிறோம் ஆனா கைவிட மாட்டோம். அப்படி என்றால் இவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என கைவிட்டீர்? எங்கெங்க இது சாத்தியமாகும்? பிறப்பிலேயே இது சாத்தியமில்லை என்று சொன்னால், பிறப்புக்கு அப்பால இவர் சாகும் போது சாத்தியம் என்று சொன்னால், இவரை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினது யாரு? கேள்வி வருதா இல்லையா? இவரை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினது யாரு? அப்ப ஏற பண்ணினவர் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக சுப்ரீம் காடாக இருக்கணும். ரட்சிப்பை ஏற்படுத்துகிற இந்த தேவகுமாரன் ரட்சகர் என்ற தேவனாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா இது நமக்கு புரியணும் இல்லையா? அந்த காரணத்திற்காக தான் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இவரை எழுப்ப பண்ணினார் என்று பேதுரு சொல்லுவார். அப்ப எழுப்ப பண்ணினார் என்று சொன்னால் கைவிடப்பட்டு தான் எழுப்ப பண்ணுவாரா? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்பது தவறான டிரான்ஸ்லேஷன். வாங்க நான் அரமிக்கு மொழியை காட்டுறேன். அரபிக்கு அல்ல, அரமிக்கு மொழியை நான் காட்டுறேன். ஏலி ஏலி லாம சபக்தானி என்பது அரமிக்கு மொழியில என்ன சொல்லப்படுதுன்னு காட்டுறேன். அப்ப யார் இந்த பைபிள என் தேவனை என் தேவனை ஏன் கைவிட்டீர் என்று ஏன் எழுதி வைத்தார்கள்? காட்டுறவாங்க. இதல்லவா சிலுவையின் தியானம். அப்ப கடவுள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை உன் சொந்த கருத்துல நீ எடுத்துக்கொண்டு உன் சொந்த கருத்துல நீ தியானிக்கிறதுனால் வர வெளிப்பாடை விட கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டதுன்னு இவர் சொல்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கொண்டால் அதுல வர வெளிப்பாடு என்ன? சிந்திக்கணுமா வேண்டாமா? ஏனவைதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வாசகத்தை எடுத்து பார்த்தால் உண்மையிலேயே பழைய காலத்தில் நம்முடைய ஊழியர்கள் சொன்னது போல நம்முடைய உலகத்துடைய பாவமெல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால் அந்த சுமையை தாங்க முடியாம என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்று கதறினார்னா புத்தி இல்ல. எவ்வளவு பாரம் உன் மேல இருக்குன்னு கூட உனக்கு தெரியாத வந்துட்டியா? உலகத்துல நீ படைத்த உலகம் தானே இது, நீர் உண்டாக்கின உலகம் தானே. எத்தனை பாப்புலேஷன் இருக்குன்னு தெரியாதா? எந்த பாவத்தை நான் சுமக்க போறேன்னு கூட தெரியாதா? இவ்வளவு பாவத்தை என்னால் சுமக்க முடியும் என்ற கெப்பாசிட்டி கூட உனக்கு புரிஞ்சிக்க முடியாம அந்த பாவம் சுமத்தப்பட்ட போதுதான் நீ கதறியா என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்று? இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இல்ல. நம்முடைய தியானம் சிரிப்புக்குரியதாக இல்லை. நீங்கள் மறவாதிருங்கள், இந்த வார்த்தை சொல்லப்பட்ட அர்த்தம் வேற, இன்னைக்கு நீங்கள் படிக்கின்ற அர்த்தங்கள் வேற. ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? என் தேவனை ஏன் என் கைவிட்டு? இதெல்லாம் அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரங்க. சின்ன சின்ன அசைவெல்லாம் சொல்லித்தரங்க. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு சிப்பாய் என்ன செய்தான் என்கிற ஒரு விஷயத்துல அத்தனை அர்த்தங்களும் அடங்கி இருக்கிறது. ஆனா இவைகள் எல்லாம் நம்ம தியானிக்கிறது கிடையாது.
நாம் சபை என்று சொன்னால் பிச்சை எடுக்கிற இடமாக மாத்திக்கிட்டோம். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ரொம்ப எதிர்ப்பு, ஆண்டவரே என் மேல கேஸ் போட்டாங்க, ஆண்டவரே எனக்கு வீடு கட்டின்னுக்கிற பாதிலே நின்று போச்சு. இப்படி பிச்சை எடுக்கிற இடமாக மாற்றி விட்டோம். ஜெபிக்கிறது தவறு கிடையாது, ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தான், சத்தியத்தை கேட்க வேண்டிய நேரத்தில் அல்ல. நாம் ஜெபிக்க வேண்டியது ஜெபம் நேரத்தில், கேட்க வேண்டியது சத்திய நேரத்தில். அப்போ சத்திய நேரம் என்பது நம்ம ஒதுக்கி விடவில்லை என்று சொன்னால் தவறு. ஜெபம் நேரம் என்பதையும் ஒதுக்கி விடவில்லை என்று சொன்னால் அதுவும் தவறு. அப்ப ஜெபமும் சத்தியமும் இரண்டும் ஈக்குவலா போனதா செய்யற விஷயம் சரியா இருக்க இல்லையா நம்மை நாமே ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்திக்க முடியும். ஐயோ நான் இப்படி நடக்கிறேன்னு, இது சரியா இருக்குமா? அதற்கு சத்தியமும் உதவி செய்யணும், ஜெபமும் உதவி செய்யணும். ஜெபம் இருந்து சத்தியம் இருக்கக்கூடாது, சத்தியம் இருந்து ஜெபம் இல்லாம போயிடக்கூடாது. சரி, எப்படியோ என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மொத்தத்தில் இயேசு கைவிடப்படுவார்னு ஒரு சிங்கிள் வசனம் காட்டுங்க. நீங்க உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், நான் எங்கே வாசித்த மாதிரி இருக்க, மரணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் நோக்கி இவர் அப்படியே கதறினார் என்று எங்க 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 ஞாபகம் வந்துச்சு. இப்ரியர் புஸ்தகம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்றீங்களா? வாங்க அதற்கும் வர. மரணத்தில் இருந்து தன்னை விடுவிக்க கூடிய தேவனை நோக்கி அவர் இரவும் பகலும் கூச்சலிட்டார், அவர் அப்படியே கூக்கரலிட்டார் என்ற வசனம் வருதுதான். வாங்க அது என்னன்னு காட்டுற. மரணத்தில் இருந்து விடுதலையாக்கக்கூடிய, அது ஏன் அந்த வசனம் சொல்லப்பட்டது? அப்போஸ்தலன் பவுல் அந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த விஷயத்தை சொல்ல காரணம் என்ன? இல்லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். மரணத்துல இருந்து விடுதலையாக்கக்கூடியவரை நோக்கி கதறி அழுதார் அப்படின்னு வசனம் இருக்க. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பாரு, என் உயிரை நானே கொடுக்கிறேன், இதை எடுக்கிற அதிகாரமா என்கிட்ட இருக்கு. பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. என் உயிரை நானே கொடுக்கிறேன், இதை எடுக்கிற அதிகாரமா எனக்கு இருக்கு, இதை கொடுக்கிற அதிகாரமா எனக்கு இருக்கு. இவ்வளவு கான்பிடென்ட் கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போது மரணத்தில் இருந்து விடுதலையாக்கக்கூடியவர் நோக்கி இவர் கூக்கரலிட்டார் என்ற வாசகம் இதற்கு சேர்க்கலாமா? சிலுவையின் 5வது வார்த்தைக்கு சேர்க்கலாமா? ஆனால் தான் அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணினார் என்று சேர்க்கலாமா? கெத்செமனே தோட்டத்துக்குள்ள அவர் குமரி அழுகிறார், பிதாவே இப்பாத்திரத்தை என்னை விட்டு நீங்குதலாக்க செய்யும், ஆயிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தப்படி. அங்க இறைவன் எதற்காக இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்களாக்க செய்யும்? இவர் ரட்சகராக தானே கீழே இறங்கி வந்தாரு. நல்லா யோசித்து பாருங்க, ரட்சகராக தானே கீழே இறங்கி வந்தாரு. அப்ப ரட்சகராய் கீழே இறங்கி வரும் போதே இவருக்கு புரிந்து விடும். இப்போ ஒரு உதாரணமாக, யாரையோ ஒருவரை கிணற்றுக்குள்ள எறுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கோட் ஷூட் போட்டுட்டு நான் ரெடியா இருக்கிறேங்க, டை, ஐயோ டை இல்ல, டை போட்டுருங்க, இப்ப இருக்குங்க என்ன கிணறுக்குள்ள. கிணறுக்குள்ள இறங்குறேன்னு தெரிஞ்சவன், கிணறுக்குள்ள இறங்க போகிறவன் அந்த கிணற்றுக்கு ஏற்றபடி தன்னை ஆயத்தம் படுத்திக் கொள்வானா இல்லையா? அந்த ஆயத்தம் இல்லாம கிணற்றுக்குள்ள இறங்கிட்டு, யோ முதலே சொல்லக்கூடாதையா, இந்த கிணற்றுக்குள்ள இறங்கி இந்த குப்பையெல்லாம் வாரி நான் இந்த பாஸ்கெட்குள்ள போடணும்னா கோட் ஷூட் போட்டா இறங்க முடியும் அப்படின்னு போய் புலம்புவானா? கிணற்றுக்குள்ள இறங்குறவன் அதுக்கேற்ற ஆயத்தத்தோடு கூட இறங்குறான்ல. இளநீர் மரத்துக்கு மேல ஏறுகிறவன் கோட் ஷூட் போட்டுட்டா ஏற முடியும். அதுக்கேற்ற ஒரு ஆயத்தத்தோடு கூட அவன் ஏறுகிறானா இல்லையா? அப்ப உலகத்தை ரட்சிக்க வருகிற உனக்கு தெரியாதா இந்த பாத்திரம் உன்னை விட்டு நீங்களாக்காதுன்னு? அப்ப நீங்க சொல்லக்கூடிய பாத்திரம் எதுன்னு தான் என்னுடைய கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள யூதாஸ் வருவான், முத்தமிடுவான், இவர் காட்டி கொடுக்கப்படுவாரு, இவரை வாரினால் அடிப்பாங்க, இவரை சிலுவையில் அறைவாங்க, இவரை அடக்கம் பண்ண வைப்பாங்க. ஐயோ ரொம்ப பயங்கரம், ஆணிகள் அப்படியே உள்ள போகும். ஐயோ இதெல்லாம் பயந்துதான் இயேசு கிறிஸ்து, பிதாவே உமக்கு சித்தமானால் இப்பாத்திரத்தை என்னை விட்டு நீங்களாக்க செய்யும் அப்படின்னு உங்களுடைய கான்செப்ட். அப்படிதான் நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த சத்தியத்துல கிடைச்சிருக்கிற இந்த வெளிப்பாடு வர மாட்டேங்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மோசப்படாதீங்க. அதே மாதிரிதான் இந்த சிலுவையின் 5வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லுகிறாரே, இந்த 5வது வார்த்தையும் அந்த வகையில தான் அமைந்திருக்கிறது. நீங்களா ஒரு புரிதலுக்குள்ள போயிட்டீங்க.
என் தேவனை என் தேவனை ஏன் என் கைவிட்டீர் என்று. ஆனா வசனத்தின் முறையாக வாசித்து பார்த்தால் முரண்பாடு அதிகமாக உள்ளது. எனவே கிறிஸ்து கைவிடப்படுவார்னு ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் வாசித்தாலும் கிடையாது. கைவிடப்படுவார் என்ற ஒரு வார்த்தை கூட அங்க கிடையாது. எனவேதான் 1 யோவான் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 வசனம், 1 யோவான் புஸ்தகம் 4 அதிகாரம் 10 வசனம், நம்முடைய பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவங்களை சுமந்தவர் என்றெல்லாம் பைபிள் சொன்னாலும் கரெக்ட், பாவங்களை சுமந்தார், அவ்வளவுதானே. இப்போ ஒரு சிப்பாய் மீது பெரும் சுமை சுமக்கப்படுகிறது. காஷ்மீருடைய பார்டர்ல போய் அந்த பனிக்கட்டிகள் மத்தியில் அவன் படுத்திருந்து எத்தனையோ வேதனைகளை அடைந்து தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள இந்த இந்தியன் கவர்மெண்ட் வஞ்சகமாய் கொடுக்கக்கூடிய சாதாரண துப்பாக்கியை வைத்து வர தீவிரவாதி சாதாரண துப்பாக்கியில வந்துருவானா? அவன் நம்முடைய சோல்ஜர்களை போய் பாருங்க, சாதாரண துப்பாக்கியை வைத்து அந்த குளிர்ல நடுங்கி கொண்டிருப்பார்கள். எத்தனை பேர் செத்தா, எத்தனை பேர் இருக்கிறான், எந்த தகவலும் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த மிலிட்டரி மீது எத்தனை பாரம் சுமக்கப்படுகிறது. ஆனா இந்தியன் கவர்மெண்டால் கைவிடப்படுகிறதா? சிந்திக்கணுமா வேண்டவா? பாரம் சுமத்தப்பட்டது, அது வேற விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய பாதுகாப்புடைய பாரம் ஒரு சிப்பாய் மீது சுமக்கப்படுகிறது. ஆனால் அவனுடைய சம்பளம் அவன் வீட்டுக்கு போயிருது. அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சௌகரியமும் அவனை வந்து சேருது. ஏன் சொன்னா அவன் மேல பாரம் சுமத்தப்பட்டது, ஆனா கைவிடப்படல. ஆனா யாரப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என் கைவிட்டீர்? அது எப்படி விட முடியும்? விட்டார் நினைச்சுக்க, நீயும் ஒரு பாவிதான். யாரு? ஜெபம் பண்ணினவர ஒரு பாவிதான். இந்த மாதிரி ஒரு ஜெபம் நாம் பண்ணினாலே, இந்த மாதிரி ஒரு ஜெபம், ஒரு உதாரணமாக எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, என் தேவனே ஏனப்பா என் கைவிட்டீர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஊழியக்காரு. இப்போ யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரு, ஒரு பெரிய உத்தமரு, அவர் கையில இருந்து நிறைய அற்புதம் நடந்திருக்கு. அவர் என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்று ஜெபம் பண்ணா உடனே அவரை நம்ம பார்க்க மாட்டோம். இவ்வளவு பெரியவரே இந்த மாதிரி ஜெபம் பண்றாரு, நமக்கு தெரிகிறது கடவுள் நம்ம கைவிட மாட்டார், நிச்சயம் இந்த பிரச்சனைகள் நடுவில் நம்ம நடத்துவார் அப்படின்னு நமக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா இந்த பெரிய ஊழியக்காரர் இப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னு நம்ம அவரை கண் திறந்து பார்க்க மாட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லுவது சிரிப்புத்தன்மையாக இருக்க. ஏன்னா இவர் கைவிடப்பட சான்ஸே இல்லை. ஒரு நிமிஷம் கூட இவர் கைவிடப்படக்கூடாது. காற்றுல இருந்து ஒரு நிமிஷம் கூட எப்படி நம்மால விலகி இருக்க முடியாதோ, இந்த வாயு மண்டலத்தில் இருந்து எப்படி நம்மால ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்க முடியாதோ, கடவுள ஆவியானவரை விட்டு ஒரு செகண்ட் கூட அவரால் விலகி இருக்க முடியாது. அவருக்கு நன்றாக தெரியும் தான் எதை சுமக்க வந்தேன்னு. தன் மீது எவ்வளவு பாரம் போடப்படுகிறது என்பது தெரியும். பாரம் என்றால் பழி. தன் மீது எவ்வளவு பழி போடப்படுகிறதுன்னு தெரியும். ஆனால் அந்த பழியை இவர் சுமக்கணும் என்று சொன்னால் அதற்கேற்ற இதயம் இவர் வரும்போதே பெற்று வரணும். 5:2 மீகா சொல்லுவது போல அவருடைய புறப்படுதல் அனாதி காலத்துக்குரியது. அப்படின்னா அவர் ஏதோ ஒரு காலத்திலே புறப்பட்டுட்டார். அனாதி என்று சொன்ன டேட்லெஸ், டேட்டே இல்லை. அப்போதே உலகத்தை ரட்சிக்கும்படி தெய்வம் தன்னுடைய 2வது அவதாரத்தை ரெடி பண்ணி வைத்தது. அந்த 2வது அவதாரம் நடந்து 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 வந்துட்டே இருக்கிறது. நடுவில் உலகம் பிறந்தது, உலகத்துல பாவமும் பிறந்தது, உலகத்துடைய அக்கிரமம் பிறந்தது. சரியான நேரத்தில் காலம் நிறைவேறும் போது தேவன் கன்னிகை இடத்துல காணப்பட்டார். போதுங்களா? அப்ப இவருக்கு எல்லாம் தெரியுதுல்ல, நான் எதை சுமக்க போறேன், என்னால எவ்வளவு சுமக்க முடியும்னு.
அப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு தான்ப்பா தெரியாது. அம்மா குடம் தூக்கிட்டு போகுது, மம்மி எனக்கும் குடம் கொடு மம்மி, நானும் தூக்கிட்டு வரேன். வேண்டாடா கண்ணா, உன்னால தூக்க முடியாது. இல்ல மம்மி குடு மம்மி, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அவன் மீது அந்த குடம் வச்ச உடனே அப்படி அவனை பின்னாடி இழுத்துன்னு போய் அவன் கீழே விழுந்து குடமும் உடைஞ்சு தண்ணீரும் வேஸ்ட் ஆகி, பின்பு அந்த தாய் அந்த பிள்ளைய அடிச்சு, நான் அப்பவே சொன்னேன் இல்ல, வேண்டான்னு சொன்னேன் இல்ல, நீ ஏன் கேட்ட அப்படின்னு அடிக்க. இதெல்லாம் அன்றன்றுள்ள வாழ்க்கையில பாக்குறோமே. இதெல்லாம் தெய்வத்துக்கு போய் நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா? கடவுள் எத்தனை கெப்பாசிட்டி என் மீது விடப்படுகிறது என்பதை அறிந்து தான் உலகத்துக்குள்ள வந்தவர். அவர் அந்த ஜெபம் செய்யல. ஏலி ஏலி லாம சபக்தானி அவர் செய்யல. என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்பது அவர் செய்யல. ஒரு வார்த்தைக்கும் பதில் சொல்றேங்க. ஏலி என்றால் என்ன? செகண்ட் முறை ஏலி என்றால் என்ன? லாமா என்றால் என்ன? சபக்தானி என்றால் என்ன? அப்ப இந்த சபக்தானி என்ற வார்த்தையை அதான் உங்களுக்குள்ளதான் எல்லாம் டிரான்ஸ்லேட்டடும் வந்திருக்க. அரமிக்கு மொழி எல்லாம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு குப்பையில போய் நான் ஒரு உண்மையான பொருளை தேடுவானா அவ்வளவு சுலபத்துல குப்பையில உண்மையான பொருள் கிடைச்சிடுமா? குப்பை நான் சொல்லுவது ஏஐ, குப்பை நான் சொல்லுவது இன்டர்நெட். அந்த குப்பையில போய் ஒரு உண்மையை தேர்ந்தெடுப்பனா வந்துருமா? நீ தேட 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 தேவையில்லாததுதான் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும். நீ அடியில கை போட்டாலும் தேவையில்லாதது தான் கிடைக்கும். இதுதான் இன்டர்நெட், இதுதான் ஏஐ. நீங்க அது பின்னாடி நம்பிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நாங்க இல்லைங்க, ஆவியானவர் தான். சோ ஏனவைதான் இதனுடைய மறைப்பொருள் என்ன? இந்த மறைப்பொருள் எங்க அடங்கி இருக்கிறது? ஏலி ஏலி லாம சபக்தானி என்று சொல்லி கதறினாரே என்று நீங்க சொல்லுகிறீர்களே, கதறினார். ஏனெனில் பாவம் அவர் மேல் சுமக்கப்பட்டது. பாவம் சுமக்கப்பட்டது யான கைவிடப்படலையா? அவர் அந்த பிரார்த்தனையை செய்யல அப்படின்னா இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிரகாரமாக நம்முடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டது உண்மைதான். ஆனால் நன்றாக யோசித்து பார்த்தால் அவர் கைவிடப்பட்டார்னு பைபிள் சொல்லுதா? அவர் கைவிடப்பட்டார் என்று சொல்லாமல் இருக்கும் போது அப்ப நாம் எப்படி இல்ல அவர் கைவிடப்பட்டார் அதனாலதான் அப்படி ஜெபம் பண்ணார் அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவதுன்னு சொல்லக்கூடாது. இது இன்னும் ஒரே பாயிண்ட்ல தான் நான் இருக்கிறேன். 4 சொல்றேன்னு சொன்னேன், இன்னும் 1 தான் இருக்கிறேன். அதுல இன்னொரு வசனத்தை பழைய காலத்துல பிரசங்கிப்பார்கள். மத்திய எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உலகத்தை மீட்கொள்ளும் பொருட்டாக, அநேகர்களை ரட்சிக்கும் பொருட்டாக மனுஷகுமாரன் பாவிகள்ல ஒருவராய் காணப்படுவார். பாருங்க, பாவிகள்ல ஒருவராய் காணப்படுவார். அவரை தீர்ப்பளித்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்று போடுவார்கள். ஆகிலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார். எத்தனை கான்பிடென்டா அவரே பேசியிருக்கிறார். நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புறேன்னு. இத இவ்வளவு சொன்னவரா? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் சொல்ல முடியுமா? இந்த பாருங்க, ஒரு பொய்யை நிரூபிக்கும்படியாக நீங்க புதுசா இல்ல எங்க பாஸ்டர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஒன்றும் புது சத்தியம் கிடையாது. நாம் பேசிட்டு இருப்பது புது சத்தியம் அல்ல. நாம் பேசிட்டு இருக்கிற விஷயம் உண்மை. ஆனா இது 1ஆம் நூற்றாண்டிலேயே மூடி மறைக்கப்பட்டுச்சு. எப்பங்க? 1ஆம் நூற்றாண்டிலேயே. அந்த 1ஆம் நூற்றாண்டுல மூடி மறைக்கப்பட்டபடினால் இந்த 2000 வருஷத்துக்கு அது தெரியாம போச்சு. அதனால இப்ப நான் சொல்லுவதனால் இது புது சத்தியம் அல்ல, பழைய சத்தியம். அது உன்னால் கைவிடப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். 1ஆம் நூற்றாண்டிலேயே இதை குறித்து ஜாகிரதை வகித்திருந்தால் சரியா இருந்திருக்கும். ஜாகிரதை வகிக்கல. சரி போட்டோம். நான் தான் சொல்லிட்டேனே, ஏலி ஏலி என்ற எல்லா வார்த்தைக்கும் பதில் கொடுக்க போறேன்னு. வாங்க அதை குறித்து நம்ம தியானம் பண்ணலாம். சரி, அப்படி இருக்க மத்தேயு எழுதிய சுவிசேஷம் இந்த 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பாவிகள் ஒருவராய் அவர் கருதப்படுவார். ஆகிலும் உலகத்தை மீட்கும் படும்படியாக இவர் மீது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பதனால் அவர் அடக்கம் பண்ணுவார்கள். ஆகிலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார்.
இப்போ எனக்கு ஒரு 3ஆம் நாள் உயிரோடு கூட வரப்போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு ஏற்கனவே தெரியும் கன்ஃபார்ம், நான் ஏன் கதறுவேன்? என் தேவனே என் தேவனே ஏன் என் கைவிட்டீர்? மனிதர்கள் தான் கதற முடியும். ஏன்னா மனிதர்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் தெரியாது. அடுத்த வினாடி என்ன நடக்க போகுதுன்னு மனிதனுக்கு தெரியாது. அவன் வேணும் என்றால் கதறலாம், என் தேவனே என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என் தேவனே என்னோடு கூட இருங்கப்பா. அவன் வேணும் என்றால் கதறலாம், நானும் கதறலாம். ஆனா தேவகுமாரன் கதறிட சான்ஸே கிடையாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதை குறித்து ஒரு பாடல் ஒன்று சொல்லுகிறது. பாடலை பாடணும் அப்படின்றதான் ஆசை. மனிதன் வேணுமென்றா கதறலாம், தெய்வம் கதற முடியாது அப்படின்னு. ஆதி முதல் இருப்பவனை, ஆதி அந்தம் அறிந்தவனை, நினைப்பதற்கு மேலாக செய்பவரே, சித்தம்படி என்னை நடத்தும் இயேசையா. ஆதி முதல் இருப்பவனை, ஆதி அந்தம் அறிந்தவனை, நினைப்பதற்கு மேலாக செய்பவனே, சித்தம்படி என்னை நடத்தும் இயேசையா. என்னமெல்லாம் நீர் இருக்க உண்மையன்றி யார் எனக்கு? அருள் தேடி நான் வந்தேன் இயேசையா. வேதனைகள் மாறிவிட கண் கொண்டு பாரையா, கண் கொண்டு பாரையா. ஆனால் சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி இருக்க தேவகுமாரனுக்கு தான் மரிக்க போது தெரியும். தேவகுமாரனுக்கு சிலுவை மீது தான் சுமக்க போகிறது தெரியும். தேவகுமாரனுக்கு தான் எதை சுமக்க போறேன், எவ்வளவு சுமக்க போறேன் என்பதும் தெரியும். அப்போதைக்கு இருந்த பாவம் மட்டுமல்ல, இனி உலகம் முடிவு பரியந்தமும் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது எல்லா ஜீவிகள், மனித ஜீவிகளுடைய பாவத்தை அவர் சுமக்கணும். அப்ப அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்குத்தான் தெரியணும். அப்படி தெரிஞ்சவர் ஏன் தேவனே என்னை கைவிட்டீர் என்று கதறுவாரா? ஏன்னா அவருக்குத்தான் நன்றாக தெரியுமே, எல்லா விஷயமும் தெரியுமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை குறித்து அவர் ஞானஸ்தானை எடுக்கும் போது வந்த ஒரு வார்த்தை, உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு யார் சொன்னது? யோவான் ஸ்நானகன். இவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்ததுனால் கிறிஸ்துவ கை காட்டி சொல்றார், நான் மேசியா அல்ல, நான் கிறிஸ்து அல்ல, நான் வெறும் கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாக வந்தவன். ஆனா கிறிஸ்து என் பின்னாடி வருகிறார், அவருடைய பாதரட்சையை நான் தொடுவதற்கு கூட நான் யோக்கியன் அல்ல. அவர், நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்றெல்லாம் யோவான் சொன்னாரே, இதெல்லாம் கிறிஸ்துவுடைய காதுக்கு விழலையா? என்ன அருமையா சீமோன் சொல்றாரு மரியாளுக்கு, மரியாள், நான் ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறேன், உன் இதயத்துல ஈட்டி பாயிற அளவுக்கு நீ இன்னைக்கு ஆசையா இந்த குழந்தைய என் கையில கொடுக்கறிய, இந்த குழந்தையுடைய துக்கத்தை நீ தாங்க முடியாத அளவுக்கு ஈட்டி உன் இதயத்துல பாய்கிற அளவுக்கு உனக்கு துக்கம் வரன்னு சொல்லி சீமோன் தரிசனத்தை கண்டாரு. ஒரு சாதாரண மனுஷன் சீமோன் இந்த தரிசனத்தை கண்டாரு. அந்த குழந்தைக்கு தெரியாதா தான் எதற்காக இந்த உலகத்துல வந்தனே? பாவியான நமக்குத்தான் பல விஷயம் தெரியல, படிச்சு படிச்சு நம்மை நாமே திருத்திக்கிறோம். ஆனா இதெல்லாம் தேவகுமாரனுக்கு தெரியாதா? அவர்தான் வாயை விட்டு சொல்லிட்டாரு 20:28 மத்தேயுல, நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை மரிக்க செய்வார்கள், என்னை அடக்கமும் செய்வார்கள், ஆயிலும் மரணத்தை என்னால் மரணம் என்னை தடை செய்யவே முடியாது, நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட வருவேன். இவ்வளவு கான்பிடென்டா சொன்னவரு என் தேவனை என் தேவனை என்னை ஏன் கைவிட்டீர் என்று கதறுவதற்கு சான்ஸ் இருக்கா? இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை. கண்டக்டர் எல்லாருக்குமே டிக்கெட் கொடுத்தாச்சு. ஆனா அந்த நேரத்தில் டிக்கெட்டை வாங்கி கொண்டா அதை செக் பண்ணுவதற்காக அந்த இடத்துல
பரிசோதனைக்காரர்கள் உள்ள வருவார்கள் என்றா பயந்து போய், ஐயோ கண்டக்டர் சார் நீங்க தயவு செஞ்சு என் கூட இருங்க, ஐயோ நான் கைவிடப்பட்டுருவேன், எனக்கு பயமா இருக்கு, யோ நான் தான் உங்கள்கிட்ட டிக்கெட் கொடுத்தேனே அப்படின்னு சொல்லும் போது அந்த டிக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு யாராவது கண்டக்டரை பார்த்தா, ஐயோ வேண்டாம் சார் டிக்கெட் இருக்கு ஆனா நீங்க என் கூட இருங்க சார் சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்கு இவ்வளவு கான்பிடென்ட் அவர் கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்ட பின்பு என் தேவனை ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லுவது கொஞ்சம் முட்டாள் தன்மையா அல்ல? அப்படின்னா இங்க என்ன நடந்தது என்பதை நம்ம யாருமே சோதிக்கல, நம்ம அனைவருமே பார்க்கல. 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கல்வாரியை குறித்து தியானம் பண்றோம்னா எத்தனை விஷயம் இருக்கிறோம். இப்ப 4 விஷயம் சொல்ல போறேன் வந்த ஒரு விஷயத்திலேயே இருக்கிறங்க. இன்ன வரைக்கும் 4 விஷயம் சொல்ல போறேன் வந்து ஒரு விஷயத்திலேயே இன்னும் நின்று இருக்கிற. ஏன் அப்படின்னு சொன்ன உங்க மனசுக்கு அது பதியணும். என் தேவனை ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லி இவர் என்ன அர்த்தத்தில் இவர் சொன்னார். நீங்க சொல்ற அர்த்தம் எதுவுமே இங்க இல்லையே. அப்போ இப்ரியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் பலியிடும்படியாக வெளிப்பட்டவர். ஆமா அது உண்மைதான். யோமஸ்நானகன் அதான் சொன்னார். இதோ உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று தான் சொன்னார். உண்மைதான், இவர் தேவ ஆட்டுக்குட்டி தான், இவர் பாவங்களை சுமந்தவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆயிலும் இங்க நடந்த விஷயம் என்ன? சரியாக சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொன்றாக அதனுடைய அடிப்படையில் நம்ம தியானிக்க இந்த வசனத்தை நாம் உற்று பார்க்கும் போது, இல்லையே இவருக்கு ஏற்கனவே கான்பிடென்ட் இருக்கு, இவர் ஏற்கனவே தன் ஜீவனை கொடுத்து தானே எடுக்கிற அதிகாரம் இருக்கு, இவருடைய ஜீவன் எல்லாம் பாதாளத்தில் எந்த சக்தியாலும் அடுக்கி வைக்க முடியாது. அப்படி இருக்கும் போது ஆமா ஏன் இந்த ஜெபத்தை அவர் செய்திருக்கணும்? இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க நமது சார்பில் இயேசு ஜெபித்தார், நமது சார்பில் இயேசு ஜெபித்தார், நமது சார்பில் இயேசு ஜெபித்தார் என்று சொல்லி இருந்தால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நமது சார்பில் இயேசு ஜெபித்தார், நமது சார்பில் இயேசு கதறினார் என்று சொல்லி இருந்தால் நரகத்தை குறித்து அங்க பற்கடிப்பும் வேதனையும் இருக்கின்ற அடுத்த வார்த்தை இவர் வெளியிட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏன்னா இவர் தான் ஜெபிக்கிறாரு. அப்படி இவர் ஜெபித்தது உண்மை என்றால், இந்த ஜெபம் கேட்கப்படுகிறது உண்மை என்றால், பற்கடிப்பு அழுகையும் இருக்கும் என்ற விவரத்தை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் அப்படி ஜெபித்தாரா? சத்தியவேதம் ஒத்துக்குச்சா? என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லுவதை சத்தியவேதம் ஒத்துக்கிட்டுச்சா? அதை நீங்க கொஞ்சம் சோதித்து பார்த்தால் வேதத்துல ஒரு வசனம் கூட கிடையாது. உடனே சில பேர்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு மாட்டிக்கிட்டாரு. சங்கீதம் 22 உங்களுக்கு தெரியுமா? சங்கீதம் 22ல என்ன சொல்லப்பட்டது? என் தேவனே ஏன் என் கைவிட்டீர். மாட்டிக்கிட்டாரா? அங்க தீர்க்க வசனம் சொல்லப்பட்டதுனால் இங்க அந்த வசனம் நிறைவேறிற்று. எங்க இந்த விஷயம் சொல்லும் போது அதெல்லாம் தெரியாதவா பிரசங்கிக்கிறோம். எங்களுக்கு சங்கீதம் 71 அல்லாவிட்டா சங்கீதம் 22 அல்லாவிட்டால் இப்ரியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரமோ அல்லாவிட்டால் 53ஆம் அதிகாரம் ஏசாயாவோ தெரியாமலையா பிரசங்கிப்போம். இந்த வசனம் எல்லாம் தெரியாம அடடட தப்பாச்சுங்க, நான் இதை படிக்கலங்க, இங்க ஒரு வசனம் இருக்கா, ஓகேங்க நான் சொன்னது தப்புங்கன்னு சொல்லவா முடியும்? சத்தியத்தில் தேறினவன் எவனோ? பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க. சத்தியத்திலிருந்து தேறினவன் எவனோ அவன் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பொக்கசத்துல இருந்து ட்ரெஷர்ல இருந்து பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுத்துட்டே இருப்பான். அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். உங்களை தான் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. அப்ப சங்கீதம் 22 என் தேவனை ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லி இருக்கிறது உண்மை. ஆனா அந்த வசனத்துடைய அடிப்படை என்ன? அது தீர்க்க தரிசன வசனமா? உங்களுடைய சின்ன கேள்விக்காக ஒரு விஷயம் சொல்றேன். சங்கீதம் 22 யாரு எழுதியது?
உங்க சிந்தனைக்காக இந்த வார்த்தை சொல்றேங்க. இது எல்லாமே நான் பதில் கொடுக்க போறேன். சங்கீதம் 22 எழுதியது யார்? இப்பதான் பைபிள் தேடுறீங்களா? போட்டு விடுங்க. சங்கீதம் 71 யாரு எழுதியது? என் தேவனே என் தேவனே ஏன் என் கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய சங்கீதம் 71 எழுதியது யாரு? சங்கீதம் 22 எழுதியது யாரு? சங்கீதம் 22 எழுதியது யாருன்னு தெரியல. சங்கீதம் 23 யாரு எழுதியது? அப்போ உடனே ஐடியா வருது இல்ல, சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு தெரியாம தெரியுதுல்ல. அப்ப அந்த சங்கீதத்தை எழுதியது யாரு? தெரியுதுல்ல. அப்ப சங்கீதம் 22 யாரு எழுதியது? தெரியல. அப்படின்னா இங்க அடங்கி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? என்னென்ன மர்மங்கள் எங்கெங்க அடங்கி இருக்கிறது? வாருங்கள். அத்தனையும் அன்று ஏப்ரல் 3 காலை 10 மணிக்கே இந்த தியானம் பகுதி ஆரம்பிக்கப்படும். வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய சத்தியம் தெரிந்தால்தான் விடுதலையாக்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்க மீது இருக்கட்டும். தலை வணங்குவோம்.